ரொம்ப டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா காயையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ண சின்ன வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 1 டைம் கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப காய் நல்லா குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.